குட் மார்னிங் சார். குட் மார்னிங் அங்கிள். குட் மார்னிங். வண்டி ரிப்பேரா? நான் வேணும்னா பாக்குறேன் சார். என்ன சார் அப்படி பாக்குறீங்க? வயிற்று பிழப்புன்னு ஒண்ணு இருக்கு. ஏதாவது தொழில் செஞ்சு பழைக்க வேண்டாம். தாத்தா கிடைக்கிறாங்க, நீங்க ரிப்பேர் பண்ணுங்க அங்கிள். டிங்கு. தாத்தா தாத்தா பிடிவாதம் பண்ணாத தாத்தா, அப்புறம் நம்ம ரோட்லயே கிடக்க என்ன வேண்டியதுதான். சார் பாக்கட்டுமா? தாத்தா ரிப்பேர் பண்ற வரைக்கும் உங்களுக்கு போர் அடிக்கும்ல, ஒரு கதை சொல்லட்டுமா? சொல்லு சொல்லு. ஒரு மரத்தடியில ஒரு கிழவி வடை சுட்டுட்டே இருந்துச்சாம். அப்போ ஒரு காக்கா வந்து மரத்து மேல உட்கார்ந்துச்சான். காக்கா காக்கா நீ அழகா இருக்க, ஒரு பாட்டு பாடுன்னு நரி கேட்டுச்சான். காக்கா வாயில இருந்த வடை கீழே விழுந்துடுச்சான். நரி தூக்கிட்டு ஓடி போச்சான். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இன்னைக்கு ஒரு ராத்திரி மட்டும் தங்கி நாளைக்கு ஊரை விட்டு போயிடா. பயப்படாத, வீட்டுல என் பொண்ணு தனியா இருக்கா, நான் புறப்படுறேன். உனக்கு ஏதாவது போன் பண்ணு. இந்தா இது அவனுக்கு போடு. விசுவசியாச்சே தெரியும். இந்த போட்டோ செத்துருவானே, அதனாலதான் சொல்றேன் போடு. நான் போட மாட்டேன், நான் போட மாட்டேன். நீ போடலனா இந்த துப்பாக்கிக்கு நீங்க 2 பேரும் பலியாயிருவீங்க. உன் பொண்ணு எனக்கு பலியாயிரும். என் மகளை ஒண்ணும் பண்ணிட்டாரப்பா. அப்ப போடு. இவ்வளவு நாளா ஒட்டா பழகி இப்படி பண்றேன், உனக்கு நியாயமாடா? இல்லடா, பொண்ணை விட எனக்கு என் மகதான் முக்கியம். என்னப்பா 3 மணிக்கு உள்ள போனேன், 4:30 போகுது. இந்த மாதிரி பேர் ஆகல. என்ன சார் பண்றது? மேஜர் ரிப்பேர் ஆயிருச்சு, அதான் எவ்வளவு நேரம். இப்ப நீங்க போகலாம். டிங்கு, ரிப்பேர் பார்த்தது கூலி எவ்வளவுன்னு கேட்டு கொடு. இந்தா. டிங்கு, தெய்வத்துக்கிட்ட பூசாரி கூலி கேட்க மாட்டான்னு சொல்லுப்பா. காலம் கெட்டு போச்சு டிங்கு. கசாப்பு கடைக்காரன் கருணையை பத்தி பேசுறான், கொலகாரன் தத்துவம் பேசுறான். என் கண்ணு முன்னாடியே கைரேகை நிபுணர் கைலாசத்தை இந்த குமார் கொலை பண்ணா. நான் வெளியே சொன்னா என் பொண்ணை கெடுத்துடுவேன்னு சொல்லி பயமுறுத்தினா. அதனாலதான் நான் வெளியே சொல்லாம இருந்துட்டேன். மிஸ்டர் குமார், இந்த குற்றச்சாட்டுக்கு உங்களுடைய பதில்? டாக்டர் அநியாயமா பொய் சொல்றாரு. நான் கொலை செய்யல. பொய். என் வார்த்தையில உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா கொலையை நேர்ல பார்த்த கைலாசத்தோட வேலைக்காரன் ராமுவை கேட்டு பாருங்க. எஸ். உங்க பேரு? ராமுங்க. நீங்க எத்தனை வருஷமா கைலாசம் வீட்டை வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? 10 வருஷம் இருக்குங்க. கடந்த செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு நீங்க அவர் வீட்டுல இருந்தீங்களா?
அன்னைக்கு முழுதும் அங்கதாங்க இருந்தேன். கொலை நடந்த அன்னைக்கு 3 மணில இருந்து 4 மணி வரைக்கும் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? வீட்டுல சமய வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேங்க. அதுக்கு பிறகு காப்பி எடுத்துக்கிட்டு முதலாளி ரூமுக்கு போனேங்க. அங்க என்ன நடந்துச்சு சொல்லுங்க. சொல்லுங்க. உங்க முதலாளியே ஒருத்தன் கொலை பண்ணிட்டான் இல்லையா? ஆமாங்க. அவன் யாரு? அவன் உங்களுக்கு தெரியுமா? அவன் பேரையா சொல்லுங்க ப்ளீஸ். பேர் தானே சொல்றேங்க. சொல்லுங்க. வடபணியில அவனுக்கு முருகன்னு பேரு, திருவல்லிக்கேணியில பார்த்தசாரதின்னு பேரு, மயிலாப்பூர்ல கபாலின்னு பேரு, மதுரையில சொக்கன்னு பேருங்க. வெரி குட் யுவர் ஆனர். ப்ளீஸ் நோட் திஸ் பாயிண்ட். வெவ்வேறு ஊர்ல வெவ்வேறு பேர்ல கொலை பண்றதா அவன் வழக்கம். ராமு, உங்களால அவனை அடையாளம் காட்ட முடியுமா? என்னால அவனை அடையாளம் கட்ட முடியுங்க. ஆனா உங்களால அவனை கை செய்ய முடியாதுங்க. ஏன் முடியாது? கடவுளை யாராவது கை செய்ய முடியுங்களா? என்ன சொல்றீங்க? இந்த கொலையை செஞ்சவன் எங்களுக்கெல்லாம் கடவுள் மாதிரியா. அவனை காட்டி கொடுத்துட்டா நீங்க பிடிச்ச ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுவீங்க. அப்புறம் இந்த சமுதாயத்துல ஏன் முதலாளி போன்ற அயோக்கியம் அதிகமாயிடுவாங்க. அதனாலதான் அந்த கடவுளை காட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்றியா? யுவர் ஆனர், குற்றவாளி யார் என்று தெரிந்தும் அடையாளம் காட்ட மறுக்கிறார். இது சட்டப்படி மாபெரும் குற்றமாகும். என்னையா செய்வீங்க? தூக்கல போடுவீங்க. போடுங்க. ஆனா எனக்கு பின்னாலே 1000 பேர், லட்சம் பேர், கோடிக்கணக்கான பேர் வரிசையா வந்துகிட்டே இருப்பாங்க. அத்தனை பேர் ஏன் தூக்கல போடுவீங்களா? போடுங்க. ஆனா என்றைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரியான சமுதாய விரோதிகளை ஒழிக்க விட மாட்டோம். கணம் கோட்டார் அவர்களே, இன்னும் என் மீது சந்தேகம் இருந்தால் சம்பவம் நடந்ததாக சொல்லப்படும் அன்று நான் எங்கிருந்தேன் என்பது மதிப்பிற்குரிய எஸ்பி அவர்களுக்கு தெரியும். அவரை சாட்சியாக விசாரிக்க விரும்புகிறேன். கடந்த வாரம் செவ்வாய்க்கிழமை மாலை 3 மணிக்கு குமார் எங்க இருந்தாரு, என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னு உங்களால சொல்ல முடியுமா? அன்னைக்கு நான் என் பேரனோட கடத்தருவுக்கு போயிருந்தேன். கடத்தருவுல இருந்து திரும்பி வரும்போது கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. குமார் தான் காரை ரிப்பேர் பண்ணி கொடுத்தார். எவ்வளவு நேரம் ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாரு? சாயந்தரம் 3 மணில இருந்து 4:30 மணிக்குள்ள. சரியான ராகு காலம். அது எனக்கு தெரியாது. குமார் 1.5 மணி நேரம் காரை ரிப்பேர் பண்ணிட்டு இருந்த போது நீங்க என்ன செஞ்சிட்டு இருந்தீங்க? என் பேரை ஏதோ கதை சொல்லிக்கிட்டு இருந்தான். அதை கேட்டுட்டு உட்கார்ந்துகிட்டு இருந்தேன். ஓஹோ, நீங்க கதை கேட்டுக்கிட்டு இருந்த அந்த நேரத்துல குமார் தப்பிச்சு போய் அந்த கொலையை பண்ணிட்டு மறுபடியும் திரும்பி வந்திருந்தா? நிச்சயமா அதை செய்திருக்க முடியாது. ஏன்னா என் கண்ணு முன்னாலதான் காரை குமார் ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தார். நீங்க ஏமாந்துருப்பீங்கன்னு நான் சொல்றேன். நான் அந்த மாதிரி ஏமாடி ஆபீசர் இல்ல. என்னுடைய திறமையை பாராட்டி மத்திய சர்க்காரும் மாநில சர்க்காரும் எனக்கு பாராட்டு பத்திரங்களும் பதக்கங்களும் கொடுத்திருக்காங்க. ஐ அம் சாரி. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். எஸ்பி கொடுத்த சாட்சியம் ஒன்றே குமார் அந்த கொலையை செய்யவில்லை என்று உறுதிப்படுத்துகிறது. எனவே குமாரை விடுதலை செய்கிறேன்.